Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிக்கோங்க. Hi viewers, இந்த வீடியோல நம்ம வெங்காய பஜ்ஜி எப்படி சூப்பரா செய்யலாம்னு பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லங்க, வெங்காயத்தை எப்படி நம்ம உதிராம கட் பண்ணலாம் அப்படிங்கற டிப்ஸ் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெங்காய பஜ்ஜி செய்யறதுக்கு பஜ்ஜி போண்டா மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துர்க்கங்க. அந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம கரைச்சுக்கணும். ஒரே டைமா தண்ணி விட்டோம் அப்படினா நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா கிடைக்காது. வீட்லயே பஜ்ஜி போண்டா மாவு எப்படி தயார் பண்ணலாம்ன்ற வீடியோ லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணிருக்க வீடியோ தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல மாவை கரைச்சு எடுத்துக்கணும். ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது, ரொம்பவும் திக்கா இருக்க கூடாதுங்க. பாருங்க, இந்த ஸ்டேஜ் கரெக்ட்டா கட்டி இல்லாம இந்த மாதிரி கரைச்சு எடுத்துக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா கரெக்ட்டா இருக்கும். அடுத்ததா நம்ம பஜ்ஜிக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணிடலாம். வெங்காயம் கட் பண்ணும்போது தோல் உரிக்காம தோலோட கட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வெங்காயம் உடைஞ்சு போகாம கரெக்ட்டா கிடைக்கும். வெங்காய பஜ்ஜி செய்யறவங்களுக்கு நிறைய பேருக்கு வெங்காயம் உடைஞ்சு போய்டும்ன்ற ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த மாதிரி நினைக்கிறவங்க தோல் உரிக்காம இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இப்போ அதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா தோலை உரிச்சிக்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா கரெக்ட்டா வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படினா வெங்காயம் வந்து நமக்கு உடைஞ்சு போகாது. அவ்வளவுதான், வெங்காயம் சூப்பரா கட் பண்ணியாச்சு. அடுத்ததா நம்ம கலக்கி வச்சிருக்க கூடிய பஜ்ஜி போண்டா மாவுல வெங்காயத்தை பரட்டிட்டு எண்ணெய் சூடு பண்ணி அதில் நம்ம போட்டுடலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஓவரா சூடா இருக்க கூடாதுங்க, மிதமான தீயில இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப சூடு கம்மியா இருந்தாலும் பஜ்ஜி கரெக்டா வராது. இப்போ ஒரு வெங்காயமா நம்ம மாவுல பரட்டி எடுத்து எண்ணெயில போட்டுடலாங்க. இப்போ பாருங்க பஜ்ஜி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி வெங்காய பஜ்ஜி போட்டோம் அப்படின்னா தான் உள்ள லேயரா இருக்கும்போது சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்க எல்லா பஜ்ஜும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும், நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு எண்ணெய் வடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ அழகா உப்பி போய் நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. சூப்பரான வெங்காய பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்த்தாச்சு. இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காம சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.